வணக்கம், நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னால் எதுவுமே பார்க்க முடியல நேற்றுலேருந்து. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, எப்போதுலேருந்து வரலாம், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வந்துடும். ஒரு 9:10 9:15 இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். அப்போது வந்து எதிர்பார்க்காத நேரத்திலாம் பொறுமையாக தான் விளாண்டுருந்தோம். இப்படி அடித்தா பால் சவுண்டு கேட்டுச்சு. டப்புன்னு வந்து என் கண்ணில் இந்த இடத்துல அடிச்சுது. அதுதான் அடித்தோடனே மீனை வந்து ஐயோ கண்ணு கலங்குதே. அடித்த உடனே மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே விட்டா எப்படி துள்ளுமோ அந்த மாதிரி நடு ரோட்டில் படுத்துன்னு துள்ளுனேன். துள்ளினதை பார்த்துட்டு நல்லா பசங்களாக இருந்தாங்கள கூட. ஸோ ஓடி வந்துட்டு ஒருத்தன் கையை பிடிச்சி வலிக்கிறான், காலை பிடிச்சி வலிக்கிறான், தலையை பிடிச்சி வலிக்கிறான். விடுங்கடான்னு சொல்லிட்டு ஏஞ்சி இப்படி உக்காந்துட்டு இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தேன். இப்படி கண்ணை திறக்கிற எதுவுமே தெரியல. இந்த கண்ணில் மட்டும் எதுவுமே தெரியல. நான் அதை வந்து உங்களுக்கு இங்கே விஷுவலாக போடுறேன். அப்படியே இந்த இடத்துல தான் உக்காந்துருந்தேன். கரெக்டாக இதுக்கு சென்டராக வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே எப்படி சொடக்குதுன்னா அப்படியே பிளாக் ஆகிடுவான். இந்த சைடு மட்டும் கண்ணு தெரியுது. இங்கே வந்து எவ்வளோ எனக்கு கண்ணு தெரியுதுன்னா இவ்வளோ தான் தெரியுது. பார்த்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு என் கண் வந்திருக்கோம். இப்போ வந்து எப்படி தெரியுதுன்னா இப்போது இப்படி தெரியுது. இப்போ நார்மலாக தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். எதுவுமே தெரியல. கண்ணு தெரிலடா ஒரு கண் தான்டா தெரியுது, கண்ணு தெரிலடா இப்படி சொல்லிவிட்டு என் ஃபோன் எடுத்துனாங்க. வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துனோம்னா நல்லா பின்னாடி நின்று சிரிச்சுன்னு இருக்காங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே தோணுச்சு, ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா என்னன்னு. கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு வர்றேன் பாருங்கள். ஃபோனை திருப்பி பாருங்கள். நீ போடல, நான் போட மாட்டேன். அங்க பாரு, அவள் தான் வீடியோ எடுத்து வச்சுப்பான். நீங்க இன்னும் சாவல ஒண்ணு பண்ணுவான். இவனாவது பரவாயில்ல, முபாரக் இருந்தா இதை போட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நல்லா ஓடிட்டு போச்சு சாதிச்ச மாதிரி காட்டுவான். பேக்ரவுண்ட்ல ஓடும் நீ சிங்க. ஸோ இதுக்கப்புறம் நேற்று நைட் நடந்துச்சு. இன்றைக்கி சாயங்காலம் டைம் என்ன, ஐயோ அது கூட பார்க்க முடியல. டைம் வந்து 5 o'clock ஆகுது. ஃப்ரெண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன நிலவரம் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏன்னா கண் ரெட் கலரில் ஆகிடுச்சு. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அப்படியே 7 ஆகிட்டாப்புல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தா என்ன பார்க்குற மாதிரியா இருக்குது, பைத்தியக்கார மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது, எல்லா நேரம் நடக்கணும்னு தான் நடந்ததாகவும் அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயந்துட்டேன். என்ன பயந்தேன்னா சோலி முடிச்சு பட்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவள்தான் போச்சு, கண்ணு தெரியாது, மேலே வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? டேய் கத்தாதடா. ப்ரோ கண்ணு நொல்லையாயிடுச்சு ப்ரோ, யூடியூப் வீடியோ. ஆமாம் ப்ரோ, அவங்க உங்க கராஜில் ஒரு வேலை வாங்கி கொடுறா. ஃபோனு வண்டிலாம் பிடிங்கின்னு அமுச்சு விட்டாங்களா வீட்டிலேருந்து? என் கூட வந்துட சொல்லு. வாப்பா இப்படி உட்காரு, வா பேசு, வா இங்க வா. ஏய் என் கஷ்டத்தை இன்னொரு வாட்டி ஊட்டியா இல்லையா? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அன்பே, அடுத்த மாசம் 3 போறோம். இந்த மாசம் நீ வேலைக்கு சேர்ற. 6 போகிறோம், 4 போகிறோம். போங்கடா அப்படி. எங்க போய் சேலரி சொல்றேன்? வண்டியில போலான்றாங்கடா பசங்க. வண்டி இருந்தா லைசன்ஸ் வேற வீட்டுல இருக்கடா. வண்டி இதே ஓட்ட முடியுமான்னு தெரியல. சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாதான். அடுத்த மாசம் அந்த ஸ்க்ரீனை நவுத்திட்டு கூட பார்க்க முடியல வெளிச்சத்தை. இப்போ இதே ஒரு vlog-ஆ பண்ணி போடுறியா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது, ஒரு கண்ணை முன்ன வியடா இருப்பேன்டா. ஏற்கனவே இது ஒண்ணுமே இல்லாத இப்படி எடுத்துட்டு அது அசிங்கமா இருக்கேன். கண்ணை வேற மூணு தான் இன்னும் அசிங்கமா இருப்பேன். வலியா இங்க ரொம்ப வலிக்குதுடா. காலேஜ் போக முடியாது. ஐடி கார்டு ப்ரூஃப் எல்லாம் வீட்டுல இருக்கு, தரமாட்டேன்றாங்க. A few moments later. நண்பர்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏபிசிடிலாம் சொல்ல சொன்னாங்க. ஏபிசிடிலாம் சொன்னேன். இந்த கண்ணை நல்லா தெரிஞ்சு, இந்த கண்ணை வந்து லைட்டாக 2-3 வார்த்தை மட்டும் தெரியல அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறமா திரும்ப பெரிய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன டேடா, வெனஸ்டேவாடா, டியூஸ்டேவா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க, டேப்லெட்ஸில் அது ஒன்றும் தரல. இதுதான் அந்த மருந்து. கண் வலிக்குது. என்னடா இது மஞ்சள் கலர் டப்பா வந்து அடிப்பட்ட கண், அது வந்து 2 கண்ணத்துக்கும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெள்ளிக்கிழமை தான் தெரியும் ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். சரி ஓகே, நான் வந்து இப்போ மருந்து போட்டு படுத்து தூங்கணுமா. இந்த டாக்டர் வந்து என்னை திட்டுறாரு மருந்து போட்டு தூங்குன்ட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போகிறேன். டாக் அண்ட் ஜாய்லேருந்து நான் உங்களுக்கு டாட்டா.